பொதுவா எல்லா கட்சியும் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இப்ப நம்மளுக்கு கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க, இஸ்லாமியர்கள் இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க, இந்துக்கள் இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டாங்க, இதே போல சாதி கணக்கு வச்சுப்பாங்க. இப்படி எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. 1000 தான் திமுகவும் அதிமுகவும் சாதிலாம் வேணாம் மதம்லாம் வேணாம்னு சொன்னாலும் சாதி பார்த்து மதம் பார்த்து மெஜாரிட்டி பார்த்து தான் ஆள் நிறுத்துவாங்க. சீமான் அவர்களுடைய அரசியல் கணக்கே வேற. ஏன்னா அவர் சாதி பார்த்தோ மதம் பார்த்தோ வேட்பாளர் நிறுத்தல, பொதுவா நிறுத்துறாரு. அவர் சொல்றது என்னன்னா, நீ வந்து எனக்கு சாதி பார்த்து ஓட்டு போடாத, அது எனக்கு தீட்டு, நீ என்ன தமிழனா நேசிக்கிறியா விரும்புறியா, தமிழ் தேசியத்தை விரும்புறியா, கொள்கை ரீதியா ஓட்டு போடு அப்படிங்கிறாரு. அதனால எல்லா சாதிக்காரங்களுடைய ஓட்டம் எல்லா மதத்துக்காரங்களுடைய ஓட்டம் ஐயா சீமான் அவர்களுக்கு விடும். அதனால அவருடைய அரசியல் ட்ராக்கே ஒரு தனி அரசியல் ட்ராக்கு. அவங்களுடைய ஓட் பேங்க் ஓட் பர்சன்டேஜ் அது ஒரு தனி ஓட் பர்சன்டேஜ். இப்ப தாவேகாவிற்கும் ஐயா விஜய் அவர்களுக்கும் யார் ஓட்டு போறா அப்படிங்கிறதுதான் பெரிய கேள்வி. நீங்க எந்த மதத்துக்கான உரிமைகளை முன்னெடுத்துறீங்க, எந்த சாதிகளுக்கான உரிமைகளை முன்னெடுத்துறீங்க, யாருக்காக நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறதுதான் பெரிய கேள்விக்குரிய